கடைசி கால அடையாளங்களில் மிக முக்கியமானது ஒன்று தூஷித்தல், அடுத்தவனை பற்றி பேசுறது. அந்த ஆவி இப்பொழுது உலகம் முழுக்க கிரியை செய்யுது, அத்தனை பேர் மத்தியிலும் கிரியை செய்யுது. இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒருத்தரை குற்றப்படுத்துறது, தூஷிக்கிறது முழுக்க முழுக்க சாத்தானுடைய சுபாவம். கடைசி காலத்தில் கொடிய காலம் என்பதற்கான அடையாளம் ஒன்று என்னன்னா தூஷித்தல். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசேயை குறித்து அப்படியே எப்படி நீங்க பேசுவீங்க? ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் தான் கேட்கிறார் அந்த கேள்வியை. என் தாசனாகிய மோசேயை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஏன் பயம் இல்லாமல் போச்சு? அவனை கொண்டு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறேன், அவனை கொண்டு நான் எப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாட்டு ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குறையை பேசிட்டீங்களே. எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணான்னு ஒரே வார்த்தை பேசிட்டீங்களே. அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை ஏன் திருமணம் பண்ணா? அந்த திருமணத்தில் பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன? அங்கிருந்து வரும்போது அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை எப்படி கர்த்தர் ஒப்புரவாக்குனாரு, கொல்ல பார்த்தாருன்னு இருக்க. அப்படி ஒப்புரவாக்கி உள்ள கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த சம்பவங்கள்லாம் தெரியுமா மிரியாமுக்கும் ஆரோனுக்கும்? சர்வசாதாரணமாக வெளிப்பரங்கமாக. ஏன் எத்தியோப்பிய ஸ்திரியை வச்சு கர்த்தர் செய்ய மாட்டாரா? மோவாபிய ஸ்திரியை வச்சு செய்ய மாட்டாரா? ஏன் இதே ராகாப்பை வச்சு செய்ய மாட்டாரா? எடுத்து பாருங்க, எத்தனை புறஜாதியார் உள்ள கொண்டாந்துருக்கிறாரு. எப்போ பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தாச்சோ அப்பவே இங்கே சுதேசி பரதேசின்னு கிடையாது. எப்போ தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாச்சு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சோ அதற்கு பிறகு தேவனுக்கும் அவர்களுக்கும் தான் கணக்கு. யாரை குறித்து பேசுவதோ தூஷிப்பதோ நமக்கு தேவையில்லாத காரியம். அதனுடைய விளைவு என்னவா மாறிடுச்சு பாருங்களேன். வசனம் சொல்லுது, அந்த வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால். அந்த அம்மா என்ன ஆனாங்க தெரியுமா? என்ன வந்துச்சு? வெண்குஷ்டம். ஏன் வெண்குஷ்டம் வந்துச்சு? அதுக்கு என்ன அர்த்தமா? வெண்குஷ்டத்துக்கு நம்ம விளக்க பிரகாரமாக அது வியாதி, ஒரு வெண்குஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு கர்த்தர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, தகப்பன் முகத்தில் காரி துப்பினது உண்டானால். கர்த்தர் என்ன பண்ணாராம்? துப்பிட்டாராமா. எப்படி என் தாசனாகிய மோசையை குறித்து நீ பேசுவ? உனக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு? எப்படி அந்த பயம் இல்லாமல் போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டாராமா ஆண்டவர். ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவன் மேலேயும் கர்த்தருக்கு ஒரு அன்பு இருக்குது பாருங்க. அதாவது பகைவன் துப்பினது உண்டானாலும் சொல்லலை, தகப்பன் துப்பினதான. அப்பாவுக்கே கோவமா. அதாவது என்னடா நீ எப்படி உன் தம்பியை பற்றி பேசுவேன்னு அக்காவை பார்த்து கேட்குறாராம். எப்படி நீ அவனை பற்றி பேசுவ? தயவு செய்து நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வாயாலே யாரை குறித்தும் தூஷிக்காதீர்கள், யாரை பற்றியும் பேசாதீங்க. நமக்கு அது தேவையும் இல்லை, அதனால ஒரு பலனும் இல்லை. சிலருக்கெல்லாம் அப்படி பேசுறதுன்னு ஒரு ஹாபி. அந்த வாயே அப்படிப்பட்ட வாய். பேசினாதான் அவங்களுக்கு திருப்தி. அது எப்படி பேசாமல் இருப்பாங்க உலகத்துலன்னு கேட்பாங்க. அப்படி பேசினீன்னா கர்த்தர் உன் முகத்தில் காரி துப்புவார்னு அர்த்தம். சிலர்லாம் சொல்கிறாங்க, அது எப்படிங்க பெண்களுக்கு புறம் பேசுவது என்பது ஒரு சாதாரண விஷயங்கிற. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். சாதாரணமாக பேசுகிறோம் வேற. அடுத்தவங்களை பற்றி தயவு செய்து சொல்கிறேன், இது உடனே நான் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அப்படி அதெல்லாம் இல்லை. ஒரு சிலருக்குலாம் உண்மையிலேயே அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு நடிகனை பற்றி அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டிங்க, அந்த நடிகனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அந்த நடிகனை பற்றி இவர் சாட்சி சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார் அவரை பற்றி, அவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிங்க, யாரை பற்றியுமே பேச மாட்டார். நான் அவர் கூட 30 வருஷமாக பழகிறேன், ஒருத்தரை பற்றியும் குறை பேச மாட்டார். அடுத்து சொல்கிறாரு, அப்படி நம்ம ஏதாவது பேசணும்னா டாப்பிக்கை மாற்றிடுவார் அவர். உடனே இமிடியட்டாக என்ன பண்ணிடுவாராம்? அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே போயிடுவாராம். பாருங்க, ஒரு புறஜாதியானுக்கு கூட அது ஒரு கான்ஷியஸ் இருக்குது பாருங்க. இல்லை வேண்டாம், எதுக்கு? ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது? நாவின் கீழே இருக்குது. எனக்கு கர்த்தர் எதில் சொல்லி கொடுத்தாரு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் பயங்கரமான பரிசுத்தவான், யாரை பற்றியுமே பேசாத ஆளெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றபோது எல்லாருக்கும் இருக்கிற பலகீனம் நமக்கு இருந்துச்சு. எல்லாரையும் பற்றி பேசுறது எல்லாமே இருந்தது. ஒரு ஊழியத்தின் பாதைக்கு வந்த பிறகு ஒரு காரியம் நடந்துச்சு. அதாவது ஒரு சொன்ன விஷயம் அப்படியே நடந்துருச்சு. ஒரு சந்தோஷம் மனசில், சொன்ன விஷயம் நடந்துச்சு. யூஸ்வலாக எல்லாருக்கும் வர்றது தான். அப்படி நடந்த உடனே ஆவியானவர் உணர்த்தினார், நீ சொன்ன விஷயம் நடக்குதில்ல, தப்பான விஷயத்தை பேசினீன்னா இந்த வல்லமை உன்னை விட்டு போயிடும்னாரு. நீ இன்னொருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? இப்போ வல்லமை இருக்குது.
சிலர் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பேசுனீங்க, எங்கள் வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருந்துச்சு, கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார், இப்படி சொல்கிறாங்கல்ல. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உணரணும். நீ தேவையில்லாததை பேச 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 உன் வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு என்ன போயிடும்? வல்லமை போயிடும். எப்போவுமே யோசித்து பாருங்கள், ரொம்ப ப்ரீஷியஸான பவர்ஃபுல்லான விஷயத்தை நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நீங்கள் தாங்க ஒரு கோல்டு இருக்குது, அதை நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுவீங்க. அதுவே கருங்கல் இருக்குது, ஜல்லி இருக்குது, அதை சாதாரணமாக ரோட்டில் போட்டு விடுவோம். அது பெருசாக தெரியாது, காலில் உதச்சிட்டு போயிட்டே இருப்போம். உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்குது அத்தாரிட்டி நம்ம நாக்கில் தான் இருக்குது. கர்த்தர் கொடுத்த நாமம் நம்ம நாக்கில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது, நீங்கள் சொல்கிறதுல ஒரு மகத்துவம் இருக்குதுன்னா, நீங்கள் தப்பாக பேசும்போது இது குறையும், இது போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத கர்த்தர் கேட்டு செய்கிறாரு. உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. அப்போ உங்கள் வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா, நீ தேவையில்லாததை பேச 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 கர்த்தர் உன்னை கேட்க மாட்டார். இது அவருக்கு தேவையில்லாத விஷயம் தானே. இன்னொருத்தரை பற்றி பேசுறது ஆட்டோமேட்டிக்காக நீ பேசுகிறத அவர் கேட்க போகிறதில்ல. நீ நல்ல விஷயத்த சொன்னாலும் அப்புறம் கேட்க மாட்டார். ஏன்? நீ தான் அன்வான்டாக பேசிகிட்டே இருக்கிய உட்காந்து. எவ்வளவோ உங்களுடையதான பேச்சை குறைச்சிட்டு நீங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக சொல்கிறேன், பேசுகிறதையே குறைச்சிடுங்க. அதிகம் பேசாதிருந்தால் நல்லது. சில நேரங்களில் அளப்பற வாய் இருக்கு பாருங்க, அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்கள் வார்த்தைக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் வார்த்தைக்கு வல்லமை போயிடும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த பவர் அப்படியே போயிடும். உங்கள் வார்த்தை சொன்னால், அதை எலியா சொல்லுவான் பாருங்களேன், நான் சொல்லிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஆனால் யோசித்து பாருங்க, இவன் சொல்கிறான், கர்த்தர் கேட்டு அப்படியே செய்கிறார். இதுதான் இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது பாருங்க. இவன் சொல்லிட்டானா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 4 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்போ இவர் என்ன சொன்னார்? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். இதுக்கப்புறம் எலியா செஞ்ச பெரிய விஷயம் என்ன? இதோட இவர் மினிஸ்ட்ரிக்கான முடிவுரையை அவரே எழுதிட்டார். இவர் தானே சொன்னார், இவர் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். என் வாக்கின்படி அன்றி. திருப்பி இவரே கேட்பார், மழை பெய்யட்டும் பாரு, பெய்யும். இவன் சொல்லுவான், போ மழை பெய்யும்பா, நடக்கும். அப்போ இவன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? பவர் இருக்கு. அவசரப்பட்டு சொல்கிறாப்புல, போதும் கர்த்தாவே, முடிச்சிருங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். வசனம் சொல்லும், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார்னு இருக்கும். மேகத்தின் மேல் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேலே போயிட்டார், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நடுவில் என்ன வேலை பார்த்தாரு? ஒன்றும் இதுக்கப்புறம் அக்கினி இறக்குனாரு, அந்த மாதிரி எந்த பெரிய விஷயமும் இருக்காது. இனிமேட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சாரி பார்த்து இவங்க வீட்டுக்கு போவார், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய, அதில் கூட பெரிய கொடுமை என்னென்னா, இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆகாப்பு சாவான்னு. அவன் சாவ மாட்டான். இவர் சொல்லி அந்த ப்ராஃபஸி நடக்காது. நீ போய், ஆண்டவர் தான் சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் தான் சொல்லுவார், போ ஆகாப் சாவான்னு சொல்லும்பார். இவர் போய் சொல்லிடுவார், ஆகாப் மனம் திரும்பிடுவான். இப்போ கர்த்தர் சொல்லுவார் எலியா கிட்ட, இல்லை அவன் மனம் திரும்பிட்டா, இப்போ அவனை சாவடிக்க வேண்டாம், அவன் பையன் காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவார். யோசித்து பாருங்க, இவன் சொன்னா கர்த்தர் கேட்டு செய்யணும் தானே. அப்போ இவன் சொன்ன ஆகாப் சாவணுமா இல்லையா? இப்போ கூட இவனும் சொல்லலை, கர்த்தர் சொல்லித்தான் சொல்கிறான். ஆனால் மாறிடுச்சு. காரணம் என்ன? எப்போ அவன் வாயிலிருந்து எனக்கு போதுன்ட்டானோ அடுத்த ஆளை கொண்டாந்தாச்சு. அப்போ ஒரு தீர்க்கதரிசியோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ தன் வாயின் வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி, அவங்களே அவங்க வாயின் வார்த்தைகளை பாருங்க. உலகத்தான் சொல்கிறான், பாசிட்டிவாக அறிக்கை பண்ணு, பாசிட்டிவாக பேசுன்னு. நீங்கள் பாசிட்டிவாக பேச வேண்டாம், கர்த்தர் மேலே விசுவாசமாக பேசுங்க. உமக்கு சித்தமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன், நடந்துட்டு போகுது, அது அவர் சித்தமானது நடக்க போகுது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து அதுதான், எதுனாலும் சரி, உமக்கு சித்தமானாலும் நடக்கட்டும் ஆண்டவர். எல்லாம் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா? உங்கள் பையங்களுக்கு சீட்டை பற்றி கவலை இல்லையா? அதை பற்றி கவலை இல்லையா? அவருக்கு சித்தமாக நடக்கொண்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானே? நமக்கு என்ன கவலை? கவலையை வாங்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, பாரத்தை தூக்கி போட்டோமா. இப்போ நீங்கள் என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்துருக்கீங்களா, ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், பெட்டியை கூட பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். அதை கீழே வைக்கவும் மாட்டான், எங்கேயும் வைக்க மாட்டான். பாத்ரூம் போகும்போது கூட மாட்டிக்கிட்டு தான் போவோம். அப்படியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதை வச்சா என்ன, அது உள்ள பணம் இருக்கு, வச்சுக்க, பாரத்தோட போ, யார் வேணான்னா. இதில் போய் பாருங்க, சில ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். வசனம் சொல்லுது, யோபு தனக்கு பயந்தது நேரிட்டது. அவர் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும். தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் உங்கள் வாயிலே வல்லமை உண்டு.
அந்த வல்லமையை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தவனை பற்றி பேச பேச அந்த வல்லமை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்தவனை பற்றி பேசலைங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். கேர்ஃபுல்லாக இருக்கும்போது உன்னை பற்றி பேசும்போது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களை பற்றியும் இதெல்லாம் ஆகாது நடக்காது. நான் இவங்க சொல்கிற மாதிரியே நடந்துருமா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன் நடக்க போகுதுன்னு. அவன் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், நீ சொன்னதுனால தான் நடந்துச்சு. நீ தீர்க்கதரிசிலாம் கிடையாது. உன் வாய் அப்படி. தயவு செய்து உங்கள் வாயின் வார்த்தைகளை என்ன செய்யுங்க? கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்கள் ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த பவரை தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது வீட்டில் கூட சரி, அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சிலர்லாம் சும்மா எடுத்தவொடனே நாசமாக போச்சும்மா, முடிஞ்சிச்சு, நாசமாக போச்சு. அப்புறம் கேட்குறது, ஏன் இப்படி நாசமாக போச்சு? நீ சொன்னல, நாசமாக போச்சு. தயவு செய்து வீட்டிலையோ பிள்ளைகளோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வேர்டை யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, யாரையுமே சபிக்காதேன்னாரு. யாரையுமே என்ன செய்யாத. இப்போ இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, அக்கினியை என்ன செய்யுங்க? இறக்கி போடும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள்? உன் ஆவி என்ன ஆவி? எதுக்கு இப்போ இறக்கி அவனை சபிக்கணும்? வசனம் நேரடியாகவே இருக்கு, உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாதிருப்பதாக. இல்லைங்க, அவங்க பண்ணுறது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஆமாம் சொல்கிறேன், அப்போ தான் புறப்படக்கூடாது. அதான் டெஸ்ட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும் சபிப்பீங்களா? ஒருத்தர் கொண்டாந்து உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு, நாசமாக போக சொல்லவா போகிறீங்க? நீங்கள் நியாயமாக யாரை சபிக்க வேண்டி வரும்? உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க, உங்களுக்கு கேடு, அவங்க தானே வரும். அப்போ தானே உன் வாயிலேருந்து வார்த்தை புறப்படக்கூடாது சாபமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? நான் என்ன சும்மாவா சபிக்கிறேன்? அவங்க அப்படி பண்ணாங்க சபிக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னா அவன் அப்படி பண்ணுவான் சபிக்காதுன்னு. இயேசுநாதரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சு விட்டான், அடி நொறுக்கி எடுக்கிறான். அவர் வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தை வந்துச்சா? ஏதாவது? பவுல பட்டணங்கள் தான் அடித்தாங்க, யாரையாவது சபிச்சாரா? எந்தெந்த ஊருக்கு அடித்தாரோ எல்லா ஊருக்கு நிருபத்தை எழுதி ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த பட்டணம் இருக்கோ இல்லையோ, ஆசீர்வதிச்சவன் இன்னை வரைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்கான். அவன் நாமம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது. எத்தனை பேருக்கு அவன் நிருபம் ஆசீர்வாதமாக இருக்குது? ஏன் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் இப்படி வருது? இன்னைக்கு யோசித்து பாருங்க. கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு மிரியாமை பார்த்து, தகப்பன் காரி துப்பினது உண்டானால், கர்த்தர் துப்பிட்டாராமா. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அது ரொம்ப மோசமான ஒரு காரியம்.